ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மசாலாலாம் வறுத்து அரைச்சி சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு மசாலா வதக்கி அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் 20 சின்ன வெங்காயம் போட்டுட்டு 10 பல் பூண்டு போட்டுட்டு 1/2 இன்ச் இஞ்சி போட்டுட்டு ஒரு தக்காளியை போட்டுட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக தேங்காய் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் 4 கத்திரிக்காய் வறுத்து வச்சுருக்கேன். இதை மேலே 4 கட் பண்ணியிருக்கேன். 4 கட் பண்ணிவிட்டு உள்ளே விரித்து பார்த்துக்கோங்க. பூச்சி எதுவும் இருக்கான்ட்டு. பூச்சி இருந்துச்சுன்னா கீழே போட்டுக்கோங்க. பூச்சி இல்லாட்டினா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து குழம்பு பண்ணுறதுக்காக நம்ம வதக்கின சட்டிலே எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுறப்ப குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிடலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து அதே எண்ணெயிலே 1/2 ஸ்பூன் கடுகு 1/4 ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்ச விழுதை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை வதக்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் போடுறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதையும் இந்த மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டு அந்த மசாலாவோடவே நல்லா வதக்கிடலாம். மசாலாவோட நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் அந்த மசாலா அரைச்சோன்னா அந்த அதிலே தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கிறேன். பத்தாததுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடியை போட்டு மூடி வேக விட்டுறலாம். கத்திரிக்காய் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் வெந்துருச்சு. இப்போ நான் புளித்தண்ணியை கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளித்தண்ணியை ஊற்றிட்டு எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா வற்றி எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட குழம்பு கொஞ்சம் நல்லா வற்றிருச்சு. நல்லா கொதித்து வற்றிருச்சு. அவ்வளோதான், நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் சேரும். நன்றி, வணக்கம்.